ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் ராகி மாவு வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து பாசிப்பருப்பு கூட சேர்த்து நல்லா வறுபடணுங்க. பார்த்திங்கன்னா எள்ளு வந்து மணம் வரும், லைட்டாக வந்து படப்படன்னு வெடிக்கும். அதுதான் நம்மளுக்கு பக்குவங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காய் துருவலை நல்லா வறுத்து விட்டுறலாங்க. தேங்காய் துருவல் வறுபட்டதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. நான் வந்து இந்த கப்பால் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் நெய். மாவு வந்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. மாவு வந்து கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கணுங்க. ராகி மாவு வந்து நல்லா வறுவட்டு லேசாக வாசனை வரும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே போய் கடாயில் ஒட்டிக்குங்க. நல்லா கிளறிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுவட்டதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இந்த ராகி மாவு வந்து ஆறிட்டுருக்கட்டும். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்து அதே கப்பால் நான் வந்து கொஞ்சம் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சால் போதும், பாகுபதம் தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. கட்டிப்படாமல் கிளறணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவு வந்து இதில் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கம் நல்லா கிளறி விடணுங்க. நம்ம தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்குங்க. சப்போஸ் நீங்கள் வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்தனால வடிகட்ட தேவையில்லை, அப்படியே சேர்த்துட்டேங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டி திரண்டு வரும். அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் ராகி மாவு, 3/4 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்தளவு திரண்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவல், பாசிப்பருப்பு, எள்ளு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் வந்து ராகி மாவு, கம்பு மாவெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இது போல் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சிக்கலாங்க. ஒரு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இனி வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம், உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் செய்கிறேன். உருட்டிட்டு இது போல் ஒரு விரலை வச்சு அமுத்துனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவல் ஷேப் கிடச்சிருங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுக்கு 1 கப் ராகி மாவுக்கு 11 பீஸ் கிடச்சிருக்குதுங்க. நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி தட்டில் வச்சுக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி துணி போட்டு தாங்க வச்சுருக்கிறேன். மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.